ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோசிகா கிச்சன். சுவையான அவல் அல்வா எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம் வாங்க. தேவையான பொருட்கள்: அவல் 1 கப், சுகர் 1 கப், நெய், பால் 1 கப், வெள்ளரி விதை, கலர் பவுடர், ஒரு பிஞ்ச் சால்ட், ஏலக்காய் பவுடர் சிறிதளவு. அவல் அல்வா செய்கிறதுக்கு முதல்ல அவலை நெய்யில் வறுத்துக்கணும். 1 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிறேன். ஒரு கப் அவலை நெய்யில் சேர்த்துக்கிறேன். நல்லா வறுத்துக்கிறேன். அவல் நல்லா வறுபட்டுட்டு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். ஆறணுன்னா மிக்ஸி ஜாரில் அரைச்சிக்கலாம். அவலை நல்லா அரைச்சிட்டு வந்துட்டேன். அதே பேனில் 1 கப் பால் சேர்த்துக்கிறேன். இது காய்ச்சி ஆற வச்ச பால் தான். பாலில் அரைச்சி வச்ச அவலை சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக கட்டி விடாமல் சேர்த்துக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். இந்த ஸ்டேஜில் 1 கப் சுகரை ஆட் பண்ணிக்கிறேன். சுகரை ஆட் பண்ணால் கொஞ்சம் தண்ணி வரும். அது சுண்டுற அளவு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த ஸ்டேஜில் ஒரு பிஞ்ச் சால்ட் சேர்த்துக்கிறேன். கலர் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு கலர் வேணான்னா நீங்கள் போட வேணாம். நான் கொஞ்சமாக கலர் போட்டிருக்கேன். ஏலக்காய் சேர்த்துக்கிறேன். மிச்சம் இருக்கிற நெய் ஃபுல்லாக இதில் ஆட் பண்ணிக்கலாம். நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்போ தான் அல்வா பதத்துக்கு வரும். நெய் நல்லா பிரிஞ்சு வந்துட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம வெள்ளரி விதையை சேர்த்துக்கலாம். நீங்கள் வெள்ளரி விதை இல்லைன்னா முந்திரி பருப்பை சேர்த்துக்கலாம். நான் வெள்ளரி விதை சேர்த்துக்கிறேன். பவுலுக்கு மாற்றிக்கிறேன். ஏற்கனவே நம்ம சேனலில் செஞ்சுருக்க அவல் ரெசிபிஸோட லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். தேவைன்னா பார்த்துங்க. அவலின் பயன்களையும் சொல்லியிருக்கேன். நம்ம சேனலில் செஞ்சுருக்க அல்வா ரெசிபிஸோட லிங்க்கையும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். தேவைன்னா பார்த்துங்க. சுவையான அவல் அல்வா ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நன்றி.